உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினெட்டு 11/2015 கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. சப்தமி திதி இரவு 9:40 வரை, பின்பு அஷ்டமி. திருவோண நட்சத்திரமானது மாலை 5:28 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். சித்தயோகமானது மாலை 5:28 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். எதை பற்றியும் கவலைப்படாமல் இயல்பாக பழகும் மேஷ ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் செவ்வாயும் 10ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். சுக்கிரனின் ராசியில் பிறந்து பேச்சில் உறுதியுடன் செயல்படக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ல் புதனும் 5ல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில நாட்களாக நிலவிய குழப்பங்கள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி பல்வேறு வகையில் ஏற்றத்தை அடைவீர்கள். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறரை எளிதில் நம்பாமல் சுயமாக செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6ல் சனியும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், இன்று நாள் முழுவதும் 8ல் சந்திரன் அமைப்பெற்று சந்திராசிரமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. எதிலும் தீர ஆலோசித்து செயல்படும் திறன் கொண்ட கடகராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 3ல் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்கள், தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சூதுவாது இல்லாமல் குழந்தைத்தனமாக மற்றவர்களிடம் பழகும் சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய இயல்பு கொண்ட கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் அமையப்பெற்று 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத தன சேர்க்கைகள் கிடைக்கும். தொழிலில் லாபகரமான பலன்கள் இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உறுதியான பேச்சாற்றல் கொண்ட துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் சனியும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு இருப்பது